பெண்ணில் வாழ்ந்த இறைமகனே, பெண்ணவர் போற்றும் தூயவனே, பெண்ணில் வாழ்ந்த இறைமகனே, பெண்ணவர் போற்றும் தூயவனே, என்னில் நீங்கி வந்திடவே இன்னிசையாக அழைக்கின்றேன் குழந்தை. இறைவனின் தூதர் துதித்திடவே, இதயங்கள் உம்மை வணங்கிடவே. இறைவனின் தூதர் துதித்திடவே, இதயங்கள் உம்மை வணங்கிடவே. பறவைகள் எல்லாம் பாடிடவே, பணிவுடன் உம்மை அழைக்கின்றேன் குழந்தை. மகன் தூயாமையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூயாமையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இந்த திருப்பலியானது ரோஸ்லின் குடும்பத்தினர் ஒவ்வொரு கடவுளுக்கு நன்றியாகவும் சர்வீஸ் ரிச்சர்ட் குடும்பத்தினருடைய நினைவிலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் குடும்பங்களை ஆசிர்வதிக்க பலியில் வேண்டுவோம். மேலும் இறைவனை சேர்ந்த இருதயநாதன் என்பவருடைய 40வது நாள் நினைவிலியாகவும் எலிசபெத் நோயில் அலெக்சாண்டர் குடும்பத்தில் இருந்து இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் எம்பி வின்சன், ஆண்டனி ராஜ், ரீட்டா, ஹாரி ஜோஸ்பின், ரோஸ் மேரி தாமஸ், சஹாய் மேரி செலினா, ஜார்ஜ் டோம்னிக், லூயிஸ்தா, முத்தம்மா அமலோர்போ மேரி சின்னப்பான், தாமஸ் ஆண்டனி ரத்தனம் என்பவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காக பலியில் வேண்டுவோம். கடவுள் இந்த ஆன்மாக்களுக்கு முடிவில்லா பேருடைய வீட்டில் இடமளித்திட நம் ஒவ்வொருடைய வேண்டுதலை ஒப்புக் கொடுப்போம். இந்த திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியோடு திருமுழுக்கு யோவானிடம் தங்களுடைய வாழ்வு மாற்றத்திற்காக முன்வந்த மனிதர்களைப் போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியோடு ஆண்டவருடைய அன்பு பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். மகிழ்வின் ஞாயிறாம் இந்த நாளிலே நம்முடைய வாழ்வு மாற்றமே நமக்கான மகிழ்ச்சியை தரும் என்கிற உணர்வோடு நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்வு மாற்றத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை கேட்டு பார்த்தவர்களாக இறைவன் அருளை பெற இப்பலியில் பங்கெடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தி மன்னிப்பை வேண்டுமோ. எல்லா இறைவனிடமும்
மக்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. என் பிதாவே என்னை மன்னியும். என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை ரட்சியும். இயேசுவே மன்றாடுவோம். இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவில் அவருடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீ கண்ணோக்கி அருளும். அதனால் நித்திய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டுதலோடும் என்றுமே கொண்டாடவும் மாற்றம் பெரு அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் பொருட்டு ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுவார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்வரே, இஸ்ராயேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ராயலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்சமாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடிப்பாடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. உங்கள் மதுளரை ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவர்
நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரின் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பரும் அவரே மீட்பள்ளும் ஊற்றிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்ளுவீர்கள் ஆர்ப்பரித்து அகழியுங்கள். ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் உயர என பறைசாற்றுங்கள் அவர் திருப்பெயர் உயர என பறைசாற்றுங்கள் ஆர்ப்பரித்து அகழியுங்கள். ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியருளும் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகம் இதை அறிந்து கொள்வதாக சீயோனில் குடியிருப்போரை ஆர்ப்பரித்த களியுங்கள் இசையின் தூயவர்களிடையே திறந்து விளங்குகின்றார் ஆர்ப்பரித்து அகழியுங்கள். ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தொகுப்பு 3 இறை வார்த்தைகள் 10 முதல் 18 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறு செய்யட்டும் என்றார். வரிதண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படைவீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய் ஆவி எனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பில் இட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மகிழ்ச்சியின் ஞாயிறு, 3வது திருவரை காலத்தின் ஞாயிறை நாம் மகிழ்ச்சி ஞாயிறு என்று அழைக்கின்றோம். இன்றைய வாசகங்களும் கூட எவ்வாறு நாம் மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்க வேண்டும் அல்லது மகிழ்ச்சி தரும் பாதையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்துக்களை நமக்கு தருகிறது. இந்த மெழுகுத்திரியானது மகிழ்ச்சியை குறிக்கின்றது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல வாரங்களுக்கு பிறகு இந்த திருப்பலியை உங்களுக்கு நிறைவேற்றுவதில் எனக்கும் பெரும் மகிழ்ச்சி. பார்க்குறப்பெல்லாம் சிலர் கேட்பாங்க, பாதியப்போ எங்களுக்கு பூசை வைக்கிறீங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரீங்க, எங்களுக்கு எப்போ பூசை வைக்கிறீங்க? ஆகவே ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக நிச்சயமாக முயற்சி எடுக்கின்றேன். ஆகவே இன்று இத்திருப்பலியை உங்களுக்காக உங்களோடு சேர்ந்து நிறைவேற்றுவதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. இயேசுவில் பார்த்தவர்களே, மனிதன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பம். அவன்
பலவிதமான நெருக்கடிகள், கஷ்ட சூழ்நிலைகள், வாழ்வின் பாரங்கள், இப்படியாக மனிதனின் வாழ்க்கை அமைந்திருந்தாலும் நாம் இத்தகைய சூழ்நிலையில் இருந்தும் வெளிவரவும் மற்றும் உள்ளார்ந்த அந்த உணர்வு நம்மிடம், உள்ளார்ந்த அந்த எதிர்பார்ப்பு நம்மிடம் இருப்பதை நிறைவு செய்வதும் நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளும் ஒரு சவால் என்று நான் சொல்வேன். நாம் வாழ்கின்ற இந்த கால சூழ்நிலை இவராகவும் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எவ்வாறு நாம் மகிழ்ந்திருப்பது? மகிழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது நாம் உள்ளத்திலிருந்து வருவது ஒன்று, உள்ளத்திலிருந்து வருவது, வெளியிலிருந்து வருவதும் சிலவே நமக்கு மகிழ்ச்சி தருகின்றன. உதாரணமாக ஒரு சிலர் நமக்கு சில நல்ல கொடைகளை தருவாங்க, கிஃப்ட்ஸ், பிறந்தநாள் சமயத்தில் அல்லது திருமண ஆண்டின் சமயத்திலே. ஆகவே மற்றவர்கள் உங்களை பற்றி நினைத்து உங்களை மகிழ்வுபடுத்த கொடைகளை தருவது ஒரு விதத்தில் ஒரு உதாரணமாக வெளியிருந்து வருகின்ற ஒரு மகிழ்ச்சி. ஆனால் மிக முக்கியமாக உள்ளிருந்து வருவது மிக முக்கியமானது, உள்ளிருந்து வருகின்ற மகிழ்ச்சி. அப்படி என்றால் நம்முடைய எண்ணம், மனநிலை, நம்முடைய மனம், உள்ளம் இவைகள் மகிழ்ந்திருக்கின்ற பொழுது இந்த உள்ளத்திலிருந்து நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தரும். அதே சமயத்தில் நாம் மகிழ்ந்திருக்க முடியும். சிலர் சொல்வாங்க, இவ்வளோ கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. வெளி தாக்குதல் அந்த மனிதனை கஷ்டப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனால் உள்ளத்திலே அந்த மகிழ்ச்சி இருக்கின்றது. அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதில் நாம் வளர்ச்சி பெற வேண்டும். ஆங்கிலத்திலே நல்ல ஒரு வார்த்தை சஸ்டெயின் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை, அந்த மகிழ்ச்சி நிலைத்திருப்பது. ஆண்டவரை சொல்லிய வருகை, அவருடைய வாழ்வு, அவருடைய வார்த்தைகள் நம் அனைவருக்கும் மாபெரும் மகிழ்ச்சி தந்திருக்கிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சி மங்கி கிடக்கலாம். இந்த மகிழ்ச்சி பெறுவதற்காக வேண்டிய அந்த மனநிலை நம்மில் இல்லாமல் இருக்கலாம். ஆகவே இந்த ஆகமன காலத்திலே நம்முடைய வாழ்வை சீர்படுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சிக்காக வேண்டிய வழியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நமக்கு எவ்வாறு இஸ்ராயல் மக்கள் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்த சமயத்திலேயே செபனியா இறைவாக்கின வழியாக அவர்கள் எவ்வாறு மகிழ்ந்திருப்பார்கள் என்கிற நம்பிக்கையின் செய்தியை அவர்களுக்கு கொடுப்பதற்காக இறைவன் இவரை அழைக்கின்றார். மகளே சியோனில் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ராயலே ஆரவாரம் செய், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி, ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். ஆகவே இங்கே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு மகிழ்ச்சியானது நம்முடைய அனுபவமாக மாறும் என்றால், முதன்மையாக முதல் வாசகத்தின் குறிப்பில் இறைவன் உன்னை மன்னிக்கின்றார், எனவே மகிழ்ந்திரு. மன்னிப்பு நமக்கு மகிழ்ச்சி தரும். நம்முடைய குடும்பங்களிலும் நட்புகளில் நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நாம் மன்னிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஆனால் நாம் மன்னிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சி அதிகரிக்கும். யாரை மன்னிக்கின்றோமோ அவருடைய வாழ்க்கையிலும் அந்த மகிழ்ச்சியானது வரும். எனவே மன்னிப்பின் வழியாக நமக்கு மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும்.
குடும்பத்திலே கணவன் மனைவி என்று வாழ்கின்ற சமயத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். கணவன் மனைவியை மன்னிக்கின்ற பொழுது, மனைவி கணவனை மன்னிக்கின்ற பொழுது உண்மையான மகிழ்ச்சி அங்கே அதிகரிக்கும். நாம் தனி நபர்கள் அல்ல, தனி தீவு அல்ல, உறவுகளோடு சமுதாயத்தோடு மக்களோடு வாழ்கின்ற நிலை. ஆகவே மற்றவர்களையும் நாம் மன்னிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். இரண்டாவதாக, நம்முடைய உறவுகளில் நாம் நல்ல ஒரு நிலையை அடைந்திருக்கின்ற பொழுது நாம் மகிழ்ந்திருக்க முடியும். இறைவனோடு நல்லதொரு உறவு கொண்டிருக்கின்ற பொழுது உண்மையாக மகிழ்வோம். மற்றொரு நல்ல ஒரு உறவை கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ததும்பும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக, நாம் மற்றவர்களை அன்பு செய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சிக்கு இல்லை. ஆகவே இத்தகைய ஒரு நிலையில் நாம் நம்மிடம் இருக்கின்ற ஒரு இறை மனித உறவு வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் உண்மையான மகிழ்ச்சியை நாம் காண்பதற்காக நிச்சயமாக நாம் இத்தகைய ஒரு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். மிக முக்கியமாக இன்றைய முகவுரையில் கேட்டும் நாம் மனமாற்றம் பெறுகின்ற பொழுதும் மகிழ்ந்து இருக்க முடியும். இயேசுவில் அன்பானவர்களே, 2ஆம் வாசகத்தில் புனித சின்னப்ப சொல்லுகின்றார், நீங்கள் என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். இது ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு பண்பு, கிறிஸ்துடைய ஒரு வாழ்க்கை நிலை. சின்னப்பர் எங்கிருந்து எழுதுகிறார் கடிதத்தை? அவர் சிறையில் இருக்கின்ற பொழுது, அக்டோபர் மாதத்தில் ரோமைக்கு சென்ற பொழுது புனித சின்னப்பர் எங்கே அந்த சிறையில் இருந்தார். அந்த சிறைக்கு சென்று அங்கே சற்று நேரம் ஜெபிப்பதற்காக வேண்டிய ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. அந்த சிறையிலிருந்து அவர் எழுதுகிற கடிதம், அவர் மகிழ்ந்திருங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவருக்கு அந்த ஒரு சிந்தனை எப்படி கிடைத்தது? ஏற்கனவே சிறைச்சாலையாக இருக்கிறார், சிறையில் இருக்கிறார், ஆனால் இயேசுவில் இருந்தார். சிறையில் இருந்தாலும் அவர் இயேசுவில் இருந்தார். எனவேதான் இயேசுவில் நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்கின்ற பொழுது உண்மையாகவே நாம் மகிழ்வோம். இயேசுவில் நாம் என்னாலும் நம்முடைய வாழ்வை அவரிடத்தில் நம்முடைய வாழ்வின் நிலைகளை எடுத்து சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் நிலையை நாம் மாற்றுவதற்காக வேண்டிய ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது நாம் உண்மையாக மகிழ்ந்திருப்போம். ஜெபம் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கும் இறைவனுக்கும் இடையே அந்த உறவு நிலைகளை உறுதிப்படுத்துகிறது, புதுப்பிக்கிறது. அதன் வழியாக நாம் மகிழ்ந்திருக்கவும் மக்களை மகிழ்விக்கவும் நமக்கு நிச்சயமாக அந்த ஆற்றலையும் அருளையும் வாய்ப்பையும் தருகிறது. மேலும் இறைவனை சந்திப்பதுதான் நம்முடைய முக்கியமான ஒரு நோக்கம். இந்த ஆகமன காலத்தில், இந்த பயணத்தில் நாம் இயேசுவை சந்திக்க இருக்கின்றோம். இந்த வெள்ளை நிறம் அந்த மெழுகுவர்த்தி எதை குறிக்கின்றது? இயேசுவை குறிக்கின்றது. அந்த இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் பெறுவதற்காக வேண்டிய அந்த தயாரிப்பு நிலையில் நாம் மேற்கொள்ளும் வழிகளை குறிக்கின்றது மற்ற மெழுகுத்திரிகள். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை நாம் சந்திக்கின்ற பொழுது உண்மையாகவே மகிழ வேண்டும். உண்மையான மகிழ்ச்சி இயேசு நமக்கு தருவார். ஆனால் சந்திப்புக்காக நாம் ஏங்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அக்டோபர் மாதத்திலே திருத்தந்தையை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இயேசுவின் பிரதிநிதியாக இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் தலைவராக இருக்கின்ற திருத்தந்தையை பார்த்து அவரை நான் நிச்சயமாக
சந்திக்கின்ற சமயத்தில் மகிழ்ச்சி அடைந்தேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவராக இயேசுவை சந்திக்கக்கூடிய அந்த எதிர்நோக்கோடு, அத்தகைய ஒரு எதிர்பார்ப்போடு, அத்தகைய ஒரு ஆவலோடு, அத்தகைய ஒரு தயாரிப்போடு, அத்தகைய ஒரு மனநிலையோடு மனமாற்றம் பெற்று அந்த இயேசுவை நான் சந்திப்பேன் என்கின்ற இந்த ஒரு மனநிலையில் நாம் வாழவும் வளரும். அதற்காக வேண்டிய இறை ஆசிரியும் அருளையும் இத்திருப்பலியில் நாம் வேண்டுவோம். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதனானார். தந்தை மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். இயேசுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவரின் அன்புக்குரியவர்களே, அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் தர காத்திருக்கும் நாம் இறைவனிடம் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நமது வேண்டல்களையும் ஜெபங்களையும் இப்பொழுது எடுத்துரைப்போம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருபால் துறவிகள் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு இறை மக்களை ஊக்கப்படுத்த அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் நாட்டு மக்களுக்கு பணிபுரியும் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் மக்களின் மகிழ்ச்சிக்காக எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உண்மையில் மகிழ்வுறும் வாழ்வை பெற்றுத்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் வருகைக்காக எங்கள் உள்ளங்களை தயாரிக்கும் நாங்கள் எங்களது பிறரன்பு பணிகளின் வழியாகவும் என்ற தாராள உள்ளத்தின் வழியாக பிறருக்கு உதவன வழியாகவும் உண்மையான மகிழ்வினை கண்டறிய அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்கள் அதில் இருந்து மீண்டும் வரவும் ஒவ்வொரு அருட்சாதனத்தில் அடிக்கடி பங்கேற்று உண்மையான மகிழ்ச்சியை உம்மை துணிவோடு எதிர்த்து கொள்ள தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
நாங்கள் வேண்டிய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். நாங்கள் உமது உண்மையான மகிழ்ச்சியை பிறருடன் பகிர்ந்து வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். இலாந்தவராகிய கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகிறோம். கோடைகள் படைக்கின்றே இறைவனே உன் அருட்பெருக்கில் இவற்றை ஏற்றிடுவார். அனைத்து உலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணர்வாகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்க பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்க பெறுவாராக. அனைத்து உலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம தானமாகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்க பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்க பெறுவாராக. சகோதர சோதிகளே, என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்முடைய நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மனுக்களையிலிருந்து இவரை ஏற்றுக்கொள்ளார். ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் கொலைப்பொருளை இடைவிடாத உமக்கு பணியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மனநிலைகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பீங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருப்பறைகள் கிறிஸ்துவின் முன்னறிவித்தன. சொல்லக்கர் என்புடன் கன்னித்தாள் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வருகின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும்
அக்களிப்போடு தமது புகழ்பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணை இல்லாமல் தாமே தாங்குவரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாற்றுமை புகழ்ந்த பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சி அணிந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தூயவரான தந்தை, உம்மை புகழ்கின்றோம். ஏனெனில் மாண்பு மிக்கவர், உமது ஞானமும் பேருந்தும் விளங்க அனைத்தையும் செய்தருளினீர். மனிதர் எங்களை உமது சாயலாக படைத்து படைத்தவராக உமக்கு நாங்கள் பணிபுரியவும் படைப்புகளை எல்லாம் ஆண்டு நடத்தவும் உலகம் அனைத்தையும் எங்கள் பொறுப்பில் ஒப்படைத்தீர். கீழ்ப்படியாமையால் நாங்கள் உமது நட்புறவை இழந்த போதிலும் நீர் எங்களை சாவின் அழிவுக்கு விட்டுவிடவில்லை. ஏனெனில் தேடுவோர் யாவரும் உம்மை கண்டடைய நீர் இரக்கத்துடன் துணை புரிந்தீர். மேலும் எங்களோடு உடன்படிக்கை செய்துள்ள பன்முறை முன்வந்தீர். மீட்பினை எதிர்பார்க்க இறைவாக்கின் வழியாக எங்களுக்கு இயம்பினீர். தூயவரான தந்தை, காலம் நிறைவுற்ற போது உம் ஒரே திருமகனை மீட்பராக அனுப்பும் அளவுக்கு நீர் எங்களை அன்பு செய்தீர். அவர் தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதராக பிறந்தார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்ந்தார். ஏழைகளுக்கு ஈடேற்றும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, உயருற்றோருக்கு மகிழ்ச்சி என்று நற்செய்தி கூறினார். உமது திட்டத்தை நிறைவேற்ற தம்மை தாமே சாவுக்கு கையளித்தார். இறந்தோடமிருந்து உயிர் தெழுந்து சாவை அழித்து புது வாழ்வு தந்தார். தந்தையே, நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்து அவருக்காகவே வாழும் பொருட்டு நம்பிக்கையாளர் எங்கள் மீது தூய ஆவியாரை உம்மிடமிருந்து முதற்குடையாக அனுப்பினார். இவ்வாறு அவரது அலுவலை தூய ஆவியார் இவ்வுலகில் தொடர்ந்து நடத்தி புனிதமாக்கும் பணியை நிறைவேற்றி வருகிறார். ஆகவே ஆண்டவரே, அதே தூய ஆவியார் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிலையான உடன்படிக்கையாக எங்களுக்கு விட்டு சென்ற இந்த மாபெரும் மறை நிகழ்வை கொண்டாடும் போது இக்காணிக்கைகள் அவரது உடலாகவும் இரத்தமாகவும் மாறுவனவாக. ஏனெனில் தூயவரான தந்தையை உம்மானவர் மாற்றுப்படுத்தப்படும் நேரம் வந்தது. உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்தவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தி அவளோடு இரவு விருந்தை அருந்துகையில் அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நிறைவை இப்பொழுது கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இறந்ததையும் பாதாளங்களில் இறங்கியதையும் மீண்டும் நினைவு கூறுகிறோம். இவரது உயிர்ப்பையும் உமது வலப்பக்கத்துக்கு இவர் எழுந்ததையும் அறிக்கிடுகிறோம். மாற்றுடன் இவர் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகிற்கெல்லாம் மீட்பளிப்பதுமான பலியாக இவருடைய உடலையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது திரு அவைக்காக நீர் ஏற்பாடு செய்துள்ள பொருட்களை அனைவுடன் கண்ணோக்கியரிடம் இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறும் அனைவரும் தூய ஆவியாரால் ஒரே உடலாக கூட்டி சேர்க்கப்பட்டு உமது மாற்றமின் புகழ்ச்சிக்காக கிறிஸ்துவில் உயிருள்ள பணிப்பொருளாக மாற கனிவாய் அருள் புரியும். எனவே ஆண்டவரை யாருக்காக பலியும் ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் பொழுது நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், துணை ஆயர்கள் சுசேநாதன் மற்றும் சதீஷ், அனைத்துலக ஆயர்கள், திருநிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இப்பலி ஒப்புக் கொடுப்போரையும் இங்கே கூடியிருப்போரையும் மக்கள் அனைவரையும் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடி வரும் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவின் அமைதியில் இறந்தவர்களை நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்கள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரை அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். கனிவுள்ள தந்தையை, புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்துதர்கள், புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் விண்ணக உரிமை பேற்றினை அடைந்திட அருள் புரியும். பாவத்தினாலும் இறப்பினாலும் வரும் அழிவில் இருந்து விடுதலை பெற்ற படைப்புகள் அனைத்தோடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது ஆட்சியில் உம்மை புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாக நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிறீர்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தான். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள்
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை மீட்டெழும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வழித்தல்வீராகும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதா. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நிலத்திலே நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தைக்கு சொல்லி எனதான் நலமடையும். செல்வங்கள் பரிதோ
யூப்ளியாவில் நிறைவேறி விண்ணக தந்தையே, உம் திருமகன் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியதை செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்பனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கவும் நல்லோரால் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திரளையில் மாற்றம் பெறுவர்களாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆதரத்தையும் எதிர்நோக்கி திருப்பணிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றத்துக்குரிய என் கடவுளாக உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோம். ஆண்டவரே, மத கனவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தவும் அருள்கொடைகள் வரவிருக்கு விழாவிற்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அறிவிப்புகள். இன்று திருவருகை காலத்தில் 3ஆம் ஞாயிறு. அடுத்த சனிக்கிழமை நமது மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு விசேஷ கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். 21ஆம் தேதி மாலை 6 மணி திருப்பலி முடிந்தவுடனே பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த நிகழ்வுக்கு அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இன்று காலை 9:30 திருப்பலி முடிந்தவுடனே 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மறைக்கல்வியானது இருக்கின்றது. மறைப்பருப்பு ஞாயிறு முன்னிட்டு எத்தனையோ நிகழ்வுகளை செய்தும் கடைசி நிகழ்வானது ராஃபல் டிக்கெட் சேல். இது இன்னும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களை, இன்னும் 100 டிக்கெட் இல்லை 150 டிக்கெட் இருக்கு. நீங்கள் வாங்கினாதான் அது ட்ரா டிக்கெட் கடைசியாக முடியும். அதனால் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இதன் ட்ரா டேட் 22ஆம் தேதி, அதாவது நமது கிறிஸ்மஸ் குடும்ப கிறிஸ்மஸ் நமது பங்கில் நடைபெறும் போது அது நடக்கும். அதனால் நீங்கள் இந்த ராஃபல் டிக்கெட்டை வாங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்மஸ் முன்னிட்டு 2 போட்டிகளை நமது பங்கிலிருந்து ஏற்படுத்தி இருக்கின்றோம். முதலாவது கிரிப் காம்படிஷன். அன்பாதவர்களை, சென்ற ஆண்டு எல்லா வீட்டுக்கு போனப்போ எல்லாம் குடில் ஏற்படுத்தியிருந்தீங்க. ஆனால் காம்படிஷன் வரப்போ யாருமே பேர் கொடுக்கல. வெறும் 8 பேர் ஒட்டி தான் பேர் கொடுத்திருந்தீங்க. அதனால் நமது பங்கு சாவடியில் நீங்கள் அனைவரும் யாரெல்லாம் குடில் வைத்திருக்கின்றீர்களோ, ஒரு திமேட்டிக் குடில் வைத்திருக்கின்றீர்களோ, உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் பாட்டு போட்டி, கேரல்ஸ் சிங்கிங் காம்படிஷன். இந்த கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சியோடு கேரல்ஸ் பாடுவது தான். அதனால் இந்த குடும்பமாக நீங்கள் பாடலாம், தனிப்பட்ட விதத்தில் பாடலாம். குடும்பமாக பாடினால் இன்னும் நன்றாக இருக்கும். அதனால் இந்த 2ம் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். கேரல் சிங்கிங் காம்படிஷன் நீங்கள் இதை பதிவு செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னு கேட்டுக்கிறேன். உங்கள் மாத சந்தாவை வருட சந்தாவை நீங்கள் கட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அன்பாதவர்களை, இதை நீங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் கட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். கடைசியாக, நீங்கள் எப்பொழுது நீங்கள் ஆலயத்திற்கு வருகின்றீர்களோ எங்களை பார்க்க அந்த புக் எடுத்துன்னு வரீங்க. புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ வருஷம் கட்டல. ஃபாதர்னு சொல்லப்போ ஃபாதர் கன்செஷன் கேட்குறீங்க. அன்பாதவர்களே, மாதத்துக்கு அடிப்படை பார்க்கும்போது 100 ரூபாய் தான் நீங்கள் வச்சிருக்கிறது. அதனால் நீங்கள் தயவு செய்து வருஷம் கட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் 4-5 வருஷம் கட்டலைன்னா அது ஒரு பெரிய தொகையாக தெரியும். நம்ம ஒரு மாதத்துக்கு அந்த 100 ரூபாவும் எதுக்கு செலவு பண்ணுறோம் நமக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஆலயத்திற்கு செலுத்த வேண்டிய அந்த வரியை சந்தாவை நீங்கள் கட்ட வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். சென்ற வாரத்தின் காணிக்கை தொகை 53,170 ரூபாய். உங்கள் தாராள மனதுக்கு நன்றி.
அன்பாதவர்களே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி மாலை 6:30க்கு நமது கிறிஸ்மஸ் கொண்டாட்டமானது நமது ஆலயத்தில் நடைபெறும். குடும்ப கிறிஸ்மஸ், ஃபேமிலி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம். நம் அனைவரும் ஒரு குடும்பத்திற்கு சேர்ந்தவர்கள். அதனால் நீங்கள் அனைவரும் இந்த கொண்டாட்டத்தில் சேர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். மாலை 6:30 மணிக்கு. அதனால் 6 மணிக்கு இருக்கும் அந்த திருப்பலியானது, ஆங்கில திருப்பலியானது 5:30 மணிக்கு நடைபெறும். இந்த ஒரு மாற்றத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 6 மணி திருப்பலி 5:30க்கு நடைபெறும். 6:30க்கு நாம் இந்த கிறிஸ்மஸ், குடும்ப கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடுவோம். அனைவரும் வந்து இதில் மகிழ்ச்சி பெற்று இந்த நிகழ்வில் ஒருவருக்கொருவர் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கின் குடும்ப விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும். மாலை 6 மணியிலிருந்து 8:30-9 மணிக்குள் நடைபெறும். ஆகவே தயவுக்கூர்ந்து ஒவ்வொருவரும் இந்த குடும்ப கிறிஸ்துமஸ் விழாவிலே பங்கேற்று கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை ஒருவரோடு பகிர வேண்டும். ஆகவே இதை மனதிலே கொண்டு தவறாமல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த குடும்ப கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். மேலும் பங்கின் ஆலோசனை குழு, பாரிஷ் கவுன்சில் மற்றும் ஃபைனான்ஸ் கமிட்டி இவைகள் 3 வருடத்துக்கு ஒரு முறை மாற்றம் பெற வேண்டும். இது ஒரு நம்முடைய மாநிலத்தின் ஒரு சட்டம். ஆகவே 3 ஆண்டு காலமாக பங்கின் ஆலோசனை அங்கத்தில் இருந்து ஃபைனான்ஸ் கமிட்டியில் இருந்து பணிபுரிந்தவர்கள் அவர்களுக்கு நன்றி கூறும் வண்ணம் இன்னும் புதிதாக நாம் இந்த பங்கின் ஆலோசனை குழுவினரை, அங்கத்தினரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே சமயத்தில் பங்கு குருவானவரும் நியமிப்பார். ஆகவே ஆங்காங்கு நம்முடைய அன்பியங்களிலே இந்த ஒரு தேர்வும் நடைபெறும். ஆகவே இதை மற்றும் முன்னதாக சொல்வோம். அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அன்பிய அங்கத்தினர்கள் அனைவரும் ஒன்றாக அன்பியர் அந்த நிகழ்வுக்கு வருகின்ற பொழுது ஒரு நாள் மாலையில் அங்கே அந்த தீர்மானது செய்யப்படும். ஆகவே இது முக்கியமான ஒன்று. அனைவருமாக சேர்ந்து இதிலே பங்கேற்க வேண்டும். உடைய கடமை நிறைந்த உணர்வோடு பங்கின் ஆலோசனை அங்கத்தினர்களை உங்கள் மத்தியில் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆகவே இதில் கவனம் செலுத்துமாறு அன்போடு கேட்டு விடுகின்றேன். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி டிப்டூர் இந்த இடத்திலே புதிய ஆலயம் கட்டி ஓராண்டின் நிறைவில் நன்றி திருப்பலி நிறைவேற்ற நான் அங்கே சென்றிருந்தேன். அந்த குருவான் அழைப்பை கொடுத்திருந்தார். அவர் மிகவும் நன்றி உணர்வோடு நம்மை நினைத்து பார்க்கின்றார். நம்முடைய பங்கிலே அவர் புதிதாக ஆலயம் கட்டுகின்ற பொழுது இங்கே வந்து உதவியை கேட்டு அவருடைய நன்கொடைகளை பெற்று அதன் பெயராகவும் அவர் அங்கே அழகான ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்கின்றார். நம்முடைய பெங்களூர் இருக்கின்ற ஷீலிக்கர் இருக்கின்ற இடத்தில் ஆசீர்வாத அந்த ஆலயமானது கட்டடப் பணியானது நடைபெற்று வருகிறது. அந்த கட்டடப் பணி சிறப்புடன் நடைபெற, நிறைவு பெற உங்களுடைய உதவியும் கேட்டு பங்கு தந்தை அருண் பால்ராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே காரணமாக நீங்களும் தந்து உதவுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரிய இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நான் சென்ட் ராக்ஸ் சேலிக்கரை பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றி பார்க்கிறேன். 10 மாதங்கள் முன் எலக்ட்ரிக் ஷார்ட்ஸ் சர்க்யூட் காரணமாக தீப்பிடித்தது. சர்ச்சின் ஒரு பகுதி எரிந்தது. சென்ட் ராக்ஸ் பங்கு மக்களின் சார்பாக உங்களிடம் உதவி கேட்டு இன்று நான் வந்திருக்கிறேன். என்னுடைய லெட்டர்
1000 பரிந்துரை கடிதம், பேங்க் டீட்டெயில்ஸ், QR கோட் உள்ள என்வலப் உங்களிடம் கொடுக்கப்படும். வாலண்டியர்ஸ் வெளியிலே நிற்கிறார்கள். இந்த நீங்கள் கொடுக்குற இந்த ஒரு பைசாவும் கடவுளுக்காக, அதனாலே நிறைய இந்த கோயிலுக்காக கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலே பிஷப் சுசேதநாதன் அவர்களுக்கு நான் மனமாற நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ பிஷப் ஃபார் ஆல் யோர் என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். எழுந்து நிற்கவும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்திருவது சிறப்பாசிரியை பெறும். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறு வருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் பலப்படுத்துவாராக. இன்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையின் உறுதியும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியும் அன்பின் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பு மனிதராகி நம்மிடம் வந்ததாலாக மகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடையால் பலம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமையால் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு